அந்த மாரி இருக்கு. அதாவது அம் ரொம்ப தீய செயல்கள் போய் ஒருத்தங்கள வந்து அழிக்கிறது. ஃபுல்லாவே அழிச்சிடுறாங்க, உயிரே இல்ல. அப்படிங்கிறவங்கலாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா, அந்த பாவ கர்மா நம்மள வந்து எல்லாத்துலேயும் பெரிய பாவம் வந்து அந்த கொலைபாதகம் அப்படிங்கிறது தான். அதுக்கு எவ்வளோ தூரம் எங்கே போய் நீராட்டினாலும் அதுக்கு ஜென்ம பாவமே தீராது. இந்த ஜென்மம் எடுத்து, அடுத்த ஜென்மம் எடுத்து, அதுக்கப்புறம் 7, 7 பிறவி தொடர்ந்து அதுக்கு அடுத்து தான் அந்த பாவம் வந்து கிளியர் ஆகும். அதுவரையிலும் அவங்க துன்பப்பட்டுட்டே இருப்பாங்க. எங்களால கொஞ்சம் அவங்கள ரிலீவ் பண்ண முடியும். ஆனா, அந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம போறதில்ல. ஏதோ இந்த நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, இந்த குழந்தை இல்லாம இருக்காங்க, இல்ல டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. சில லேடீஸு இருக்காங்க, சில ஜென்ஸும் இருக்காங்க, சில குழந்தைங்கள் மென்டலி அ ஏதாவது ஒரு விஷயத்துல திடீர்னு அவங்களுக்கு வந்து அ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல, அவங்கள வந்து நம்மளால அந்த குணப்படுத்த முடியும். த்ரூ ஹீலிங் மூலியமா. அது வந்து அந்த கர்மா அந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா இருக்கும் அதுல. என்ன இவங்க பண்ணியிருக்காங்கன்னு. அப்படி இருக்கும். இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது ஜாதகம் பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா வந்துரும். அவங்களோட முப்பாட்டனார், அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வரும். அப்படி வர்றச்ச அந்த கர்மா என்னத்துனால இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்ல யாரோட சொத்த அபகரிச்சிருப்பாங்க, இல்ல யாருக்காவது ஒரு துரோகம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது அவங்களோட சந்ததியருக்கு அந்த விஷயம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அத வந்து நம்மளால குறைக்க முடியும். குறைச்சி அவங்களால இந்த ஜென்மத்தில முடிஞ்ச அளவுக்கு வாழறதுக்கு செய்ய முடியும்.